கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்புக்வெல நேற்றைய பிற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை மே மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று காலை அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்துக்கு பெருமளவான கஞ்சாவினை கடத்தி வந்த 3 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் எழுவைத்தீவு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பேசாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 323.35 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் கொடை பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரசன்ன ரணவீர நேற்று காலை மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். காலி மேட்டியாகொடை பிரதேசத்தில் உள்ள சீனிகம ஸ்ரீ மகா தேவோல் தேவாலயத்திலிருந்து நேற்று முன்தினம் காலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மேட்டியாகொடை போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை. இவர் தேவாலயத்தில் உள்ள சிலை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த விலை மதிப்பெற்ற இரத்தினத்தை திருடுவதற்காக தேவாலயத்துக்குள் நுழைந்திருந்த போது ஏதேனும் ஒரு காரணத்தினால் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தேவாலயத்தின் ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒந்துருளிகளில் பயணிக்கும் போது முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிந்திருப்பவர்களுக்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த நபர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தப்படாவிட்டால் அவர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தலைக்கவசம் அணிந்திருக்கும் போது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வோரை கைது செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதியுண்டு என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. எனவே சோதனைகளின் போது ஒத்துழைக்குமாறும் தனிநபர்களை கேட்டுக்கொண்டுள்ள போலீஸ் தரப்பு அவ்வாறு செய்ய தவறுகளை கைது செய்யும் அதிகாரம் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காக உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தற்போது சீரற்ற காலநிலை நிலைவரும் நிலையில் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு கள்ளியடி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் அருமை நாயகம் யசோதரன் எனும் 42 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். குடும்பஸ்தரின் சடலம் தற்போது புதுக்குடியிருப்பு பிரதேச ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச நேற்று முன்தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை. இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மாத்திரமே மெதமுலன DA ராஜபக்ச மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச சுகயீனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் வாக்களிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடியிலுள்ள பிரபலமான பாதணி விற்பனை நிலையம் ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தீ விபத்தானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து விற்பனை நிலையத்தில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதன் காரணமாக பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. காத்தான்குடி கடற்கரை வீதியில் இருந்த பிரபலமான பாதணி வேட்பு நிலையமே இவ்வாறு தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. காத்தான்குடி நகரசபை மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபைகளின் தீயணைப்பு வாகனங்கள் வருவிக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தனியொரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெளிவான மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது. இது சிறப்பு வாய்ந்தது. அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயல்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது. முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமையுண்டு. தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் என கூறி பல்வேறு பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் கும்பல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மக்களிடம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பலுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.